நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார், பயப்படாதே. மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நன்மை இன்னதென்று இந்த உலகம் இன்னும் அறியவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது நன்மை என்று தேவன் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகம் ஏதாவது ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதையே நன்மை என்று கருதுகிறது. பிறருக்கு பொருட்களை கொடுத்துவிட்டால் அவர்கள் தங்களுக்கு நன்மை செய்துவிட்டதாக கருதுகிறார்கள். பொருள் உலகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் அவ்வாறு தான் கருதுவார்கள். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பொருள் உலகை சார்ந்திருக்கிற கிறிஸ்தவ பிரிவினர்களில் சிலர் கூட இதையேத்தான் நம்புகிறார்கள். ஆனால் பொருள் சார்ந்தவை ஒருபோதும் நன்மையாகாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று தெளிவாக நம்மோடு பேசுகிறது. நன்மை செய்வது என்பது இருதயம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. அநீதியாய் நடக்கிற அக்கிரமக்காரர்கள் கூட பிறருக்கு பொருட்களை கொடுத்து தாங்கள் நன்மை செய்து விட்டதாக விளம்பரப்படுத்தி கொள்ளும் காலத்தில் நாம் இருக்கிறோம். பிறரிடமிருந்து அநியாயமாக சிலவற்றை பறித்து கொண்டு அதில் ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுத்தும் தங்களை நன்மை செய்கிறவர்களாக காட்டிக்கொள்ளுகிறவர்களும் உண்டு. இதை நாம் அரசியல்வாதிகளின் வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த கண்ணோட்டமே வித்தியாசமானது. நாம் முதலில் நமது ஆத்துமா அழிந்து விடாமல் அதற்கு நன்மை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதன் பிறகு பிற ஆத்துமாக்களை அழிவிலிருந்து மீட்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பொருளை கொண்டு எவ்வளவுதான் நன்மை செய்து விட்டாலும் பரலோகத்திற்கு செல்லவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அதற்குத்தான் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. இதுதான் உலகத்திலேயே மிகவும் உயரிய நன்மையாக இருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். உங்களுக்கும் நன்மை இன்னதென்று தேவன் அறிவித்திருக்கிறபடியால் பயப்படாதிருங்கள். ஆத்துமாக்களை ரட்சிப்பதே பெரிய நன்மை என்று உணர்ந்து செயல்படுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையே தொடரும். பயப்படாதிருங்கள். ஆமென்.